வேல், கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்களா அல்லது நான் கேட்கட்டுமா? நான் கேள்வி மட்டும்தான் கேட்பேன், பதில் வராது. கேள்வி நாயகனே கேளுங்க. அலுவலகத்துல வந்து வேலை செய்வீங்களா இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோமா? ஹைபிரிட், ரெண்டும் கலந்து. 9 to 5 இல்ல ஃப்ளெக்ஸி ஹவர்ஸா? நீங்க எப்ப ஸ்டுடியோக்கு வரீங்களோ அப்பதான் நானும் வருவேன். ஃபார்மல் வேவா இல்ல கேஷுவல் வேவா? நீங்க ஃபார்மலி போடுங்க, ஆனா நான் கேஷுவல் செய்றேன். நம்ம ரெண்டு பேர்ல யாரு சிறந்த படைப்பாளர், நீங்களா நானா? இதெல்லாம் ஒரு கேள்வியா? நான் தான். ஹலிமா, என் கண்களை நன்றாக உற்றுப்பார். அதுலயும் நான் தான் தெரியுறேன். நக்கீரா கூப்பிட்டேன், ஆனா அவர் வரல. ஆனா அதுக்கு பதிலா 3 தலைமுறையினரில் இருந்து 9 பேர் இங்க வந்திருக்கிறாங்க. விவாதத்துக்கு நான் தயார், நீங்கள் தயாரா? நேற்று என்பதை கற்றறிவோம், இன்று என்பதை புரிந்துணர்வோம், நாளை என்பதை தெளிந்து கடப்போம். இது நேற்று, இன்று, நாளை, தலைமுறைகளின் குரல். நேற்று என்று சொல்லும் பொழுது பல நினைவுகள் கொண்ட பொழுது, பகலினை இரவுகள் தழுவிய கனவுகள் மறக்க கூடுமா? இன்று உருமாறும் தடுமாறும் கவிப்பாடும் மறைந்திடும் நிஜமே, தெளிந்திடும் நிழலே மறக்க கூடுமா? நாளை என்ற நாளை நாம் காண விரைந்தோமே, காலம் என்ற மாய நேரில் மறைந்தானே, மறக்க கூடுமா? வேலையிட கலாச்சார மாற்றங்கள், அதை பத்தி பேசுறதுக்கு இன்றைக்கு 3 தலைமுறையினர் வந்திருக்காங்க. அவங்கள சந்திக்கலாம் வாங்க. நேற்றைய தலைமுறையினர், நீங்க சொல்லுங்க, நீங்க யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் சோனியா. நான் வந்து ஃபுட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில் முந்தி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ தற்சமயம் வீட்டில் இருந்து ஜஸ்ட் அட்ஹாக் கன்சல்டன்சி ஒர்க் பார்த்துட்ருக்கேன். என் பேர் கலிஃபுல்லா. நான் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். டெக்னிக்கல் சர்வீசஸில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன். நான் யாசின் கனி, சுகாதாரத்துறையில் 25 ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நன்றி. இன்றைய தலைமுறையினர், நீங்க சொல்லுங்க. என் பேர் சிதம்பரம். நான் ஒரு ஐடி கம்பெனியில் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் டீமை லீட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கம்மா? என் பேர் சிவரஞ்சினி. நான் கேஸ் கம்பெனியில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ரோலாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் பேர் அருள். நான் ஏரோஸ்பேஸ் கம்பெனியில் வேலை செய்கிறேன். சரி, நாளைய தலைமுறையினர், நீங்க ஆரம்பிங்க. என் பேர் ரோஷன். நான் ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஐடியில் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி படிச்சுட்டு இருந்தேன். வணக்கம், என் பேர் யாழினி. நான் NUSல ஃபார்மசி படிச்சுட்டு இருக்கேன். வணக்கம், என் பேர் மோனேஷ். நான் இப்போ டிப்ளமா படிச்சுட்டு இருக்கேன். சரி, இன்னைக்கு நம்ம வேலையிட கலாச்சாரங்களை பத்தி பேச போறோம். நேற்றைய தலைமுறையில இருந்து ஆரம்பிக்கலாமே. வேலைக்கு வரும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வரணும், குறிப்பிட்ட நேரத்தில் வேலை முடிஞ்சிடும், அதோட வீட்டுக்கு போயிடுவாங்க. 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு வேலை. 8லேருந்து 4:30 வரைக்கும். அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களோட வேலையை இழுத்துட்டு வருவீங்களா, இல்லை வேலை செய்கிற இடத்துல எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடுற வேலையை எடுத்துகிட்டு வர மாட்டீங்களா? நான் வேலை எந்த இடத்துல நம்ம வேலை பார்க்குறோன்னு அது பொறுத்தே இருக்குது. ஸோ நான் உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல கேட்குறேன். எங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து சில வேலைகளை வந்து லைக் ப்ராசிக்யூஷன் ஒர்க் அதெல்லாம் இருக்கும். அப்போ நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு சிலது செய்வேன். பட் ரொம்ப ஆஃப்டனாக இருக்காது, எப்பயாச்சும் ஒரு வாட்டி அது மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு சார்? ஆரம்பத்தில் 8லேருந்து 5 மணி வரைக்கும் வேலை செஞ்சோம். அப்புறம் போக போக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி அவ்வளோ இதாக இல்லை, அடிக்கடி எடுத்துகிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள்? நான் வேலை செய்கிற இடம் வந்து சுகாதாரத்தை ஒட்டி இருக்கிறதுனால நாங்கள் எந்த இதுவுமே எடுத்துகிட்டு வர முடியாது வீட்டுக்கு. அதனால் வேலை இடத்துல அந்த 8லேருந்து 5க்குள்ளே உள்ள வேலையை அங்கே அப்பப்போ முடிச்சுட்டு தான் நாங்கள் வர முடியும். ஆனால் வேலை இடத்துல உள்ள இதை வந்து நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டோம். நேற்று தலைமுறையில் நீங்கள் இருக்கிறீங்க. அவங்க இருவருமே வந்து 8லேருந்து 5 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சுகாதாரத்துறையினை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை வந்து 24 மணி நேரமும் இயங்கும் இல்லையா? ஆமாம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் அந்த காலத்திலேயே இந்த பல 12 மணி ஷிஃப்ட்லாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம், வேலை செஞ்சுருக்குறோம். 12 மணி நேரம் வேலையெல்லாம் செஞ்சுருக்குறோம். ஏன்னா அது சூழ்நிலையை பொறுத்து இருக்கேன், எனக்கு செஞ்சு தான் ஆகணும். இப்போ கோவிட் டைம்லலாம் நாங்கள் வந்து 24 மணி நேரம் கூட வேலை செஞ்சுருக்கோம், வீட்டுக்கு கூட வராமல். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நாங்கள் வந்து வீட்டுக்கு வராமல் அந்த மாதிரி வேலை செய்யும்போது வீடை மிஸ் பண்ணுவோம். வீட்டில் வந்து பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யாரையும் பார்க்காம வீட்டு வேலையும் செய்யாமல் நம்ம ஹாஸ்பிட்டல்லே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து
அங்கே வேலை செய்கிறவங்களும் நல்லா ஒத்துழைச்சாங்க எங்களுக்கு. நீங்கள் சொல்லுங்கள் சார். ஓகே, நாங்கள் நடுவில் உட்காரும்போது தெரியுது உங்களுக்கு அந்த நேற்று தலைமுறைக்கும் நாளை தலைமுறைக்கும் நடுவில் இருக்கோம் நாங்கள். ஸோ என்னோட வேலை இப்போ நான் ஐடியில் வேலை பார்க்குறதுனால அந்த டெக்னாலஜி வளர வளர எங்களோட வேலை விதமும் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம முதல்ல வந்து கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் இருந்தது. டெஸ்க்டாப் இருக்கப்போ நான் அதை வீட்டுக்கு தூக்கிட்டு வர முடியாது. ஸோ அப்போ வந்து நம்ம ஆஃபீஸில் போய் காலையில் போய் வேலை பார்த்துட்டு சாயந்தரம் வரப்போ ஷட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்புறம் வந்து லேப்டாப் வந்தப்பே வந்து முதல்ல மேனேஜர் கொடுத்தாங்க. அப்போ நம்மளுக்கு கிடைக்காதுன்னு ஏங்கணும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறப்ப என்னன்னா லேப்டாப் வச்சு நீ தான் லேப்டாப் வச்சிருக்கல, இந்த வீட்டில் இந்த வேலையை பண்ண முடியுமா அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்பயே ஏன்னா லேப்டாப் கொடுக்குறாங்க. ஸோ வீட்டில் வந்து நீங்கள் இந்த வேலையை முடிச்சிடு. அப்போ நம்மளே என்னன்னா நம்மளை அறியாமல் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வேலை பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கம்மா. என்னோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 8:30 6 o'clock. ஸோ ஆனால் வேலை வந்து வீட்டுக்கு எடுத்து வந்து அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டகரியில் இருக்குது. ஸோ ஒரு வாரம் வந்து 2 ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இஸ் லைக் ஸ்கெடியூல் மாதிரியே இல்லை. we can choose our own days. இப்போ என்ன கேட்டிங்கனாக்கா, இப்போ நான் செய்கிற வேலை வந்து ஆஃபீஸ் ஹவர். ஸோ 8 to 5. ஸோ அதனால் வந்து என்னோடய இதில் வந்து வீட்டுக்கு வந்து வேலை செய்கிற இதில் ஒரு சில நேரத்தில் தான் வந்து மேனேஜர் வந்து மெசேஜ். ஸோ இப்போ வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் முந்தி வந்து அந்தமாரி ஆஃபிஷியலாக இல்லை, இப்போ வாட்ஸ்அப் ஆஃபிஷியலாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நாளைய தலைமுறை நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட வேலை நேரங்கள் எப்படி இருந்துச்சு? 9 to 5 இல்லை அதையும் தாண்டியா? ஓகே, என்னோடய வேலை வந்து நான் லாஜிஸ்டிக்ஸ் செய்கிறதுனால யூஸ்வலி 8 to 5. ஒரு ஆள் வரலன்னா எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும். அந்த நாளுக்கு வந்து கூடியா ஜாமான் இருந்துச்சுன்னா ஓகே we need to கொஞ்சம் ரஷ் பண்ணி செஞ்சுட்டு எல்லா கஸ்டமும் டைம்லாம் மீட் பண்ணிவிட்டு கரெக்டாக செய்யணும். இல்லாட்டினா அடுத்த நாள் வந்து மூவ் ஃபார்வர்ட் ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு பெருசாக வேலை அனுபவம் இல்லாட்டியும் நான் செய்த இன்டர்ன்ஷிப்ஸை பார்க்கும்போது இளைஞர்கள் வந்து 2 குழுக்களை வந்து பிரிக்கலாம். ஒரு குழு வந்து அவங்க வந்து ஹசல் கல்ச்சர் சொல்லுவாங்க. அதாவது வந்து அவங்க வேலையை வந்து ஆரம்பிக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அப்போது ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்காகவும் அந்த அனுபவத்தை வந்து அவங்க இன்னும் சேர்த்துக்கிறதுக்காகவும் அவங்க வந்து நிறைய ஓட்டி பார்ப்பாங்க. இன்னொரு குழு வந்து அவங்க வந்து 8:30 5:30 மணி வேலைன்னா 5:30 மணிக்கு டான்னு வந்து வேலையை விட்டு கிளம்புவாங்க. அதனால இந்த மாதிரி 2 தரப்பினரும் நான் பார்த்துருக்கேன். நான் போன அந்த நிறுவனங்கள் வேலை செய்த நிறுவனங்களை கூட இந்த மாதிரியான பழக்கங்களையும் நான் பார்த்துருக்கேன். நீங்கள்? நான் அதிகமாக வேலைக்கு போனதில்லை. பட் நான் வந்து பார்ட் டைம் செஞ்சுருக்கேன். லைக் ஐ டூ சம் நைட் ஷிஃப்ட்ஸ் ஒர்க்ஸ். நைட் ஷிஃப்ட் செஞ்சுருக்கேன். சரி, இப்போ நம்ம 9 to 5 வேலையை அரேஞ்ச் பண்ண பற்றி பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 விதமான வேலை அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? 9 to 5 இருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குது, ஃப்ளெக்ஸி ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடும் இருக்குது. இந்த 3ல் எது ப்ரொடக்டிவ்னு நினைக்கிறீங்க, வாழ்க்கைக்கு தகுந்ததுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ என்னோடய வேலை வந்து எனக்கு மோஸ்ட்லி ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸ் தான். அதாவது நம்ம வந்து ஒரு காமன் அப்ஜெக்டிவ் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம டுவர்ட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அந்த ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேருக்கு வந்து காலையில் மார்னிங் அவங்க வந்து பர்சனாக இருப்பாங்க, சில பேர் நைட் பர்சனாக இருப்பாங்க. சில பேர் வந்து அவங்களோட எனர்ஜி வந்து மார்னிங் நல்லாயிருக்கும், ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ ஒரு 3 மணி நேரம் வேலையை வந்து நான் 1/2 மணி நேரத்தில் மார்னிங் பண்ணிடுவேன். ஸோ அப்போ என்னோட எந்த நேரத்தில் வந்து நான் வந்து ப்ரொடக்டிவாக இருப்பனோ அந்த நேரத்தில் அந்த வேலையை நான் முடிச்சிடுவேன். ஸோ அது வந்து அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி எனக்கு இருந்துச்சுன்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா திறன்பட வேலை செய்வேன். 8 to 5 வேலை இடத்துல வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃப்ளெக்ஸி ஹவர்ஸ் வேண்டாம்? ஃப்ளெக்ஸி ஹவர்ஸ் வேண்டாம். ஏன் சார்? ஏன்னா நம்ம வேலை இடத்துல இருக்கிறப்ப அந்த 8 hours இருக்கிறப்ப கான்சன்ட்ரேட் பண்ணி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ நிம்மதியாக வரலாம். வீட்டில் வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ வேலை விஷயத்தை வீட்டுக்கு எடுத்து வந்தோன்னாக்கா சில டைம் வீட்டில் உள்ள சில டைம் பிள்ளைங்களோட பிரச்சனைகள், ஸோ பிள்ளைங்க சமாளிக்க வேண்டியது, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிறது இருக்கும். ஸோ அதனால் வந்து சில டைம் வந்து நம்மளுக்கு மூட் ஸ்விங் வந்துடும். அப்போ வந்து வேலை விஷயத்தில் சொதப்புறதும் இருக்கலாம், பிள்ளைங்கிட்ட அனாவசியமாக கத்துறதும் வந்துடலாம். உங்களுக்கு அது ருட்டீன் பிடிச்சிருக்கு? அந்த 8 to 5 உடைய ருட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. ஓகே, சிறப்பு. நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்ஸி ஹவர்ஸ் நல்லது தான். ஓகே, ஸோ நான் வேலை செய்கிற இடத்துல வந்து லாஜிஸ்டிக். ஸோ ஒரு சில நேரம் ஜாமான் குறவாக இருக்கலாம், ஒரு சில நேரம் வந்து ஜாமான் கூடியாக இருக்கலாம். ஸோ குறவாக இருக்கிற நேரம் வந்து கொஞ்சம் ஏர்லியாக முடிச்சுட்டா ஏர்லியாக வீட்டுக்கு போயிடலாம். சரிம்மா, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வேலைக்கு போகும்போது உங்களுக்கு 8 to 5 வேலை செய்கிறது பிடிக்குமா, இல்லை ஃப்ளெக்ஸி ஹவர்ஸ் வேலை செய்கிறது பிடிக்குமா? எனக்கு வந்து ஃப்ளெக்ஸி ஹவர்ஸ் தான் பிடிக்கும். ஏன்னா அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு டைம் பீரியட் இருக்குது அவங்க ப்ரொடக்டிவாக இருக்கிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு படிக்கும்போது கூட எனக்கு மதிய வேலையிலேருந்து படிக்கும்போது தான் ஐ ஃபீல் மோஸ்ட் ப்ரொடக்டிவ். அதனால வந்து நான் ஃப்ளெக்ஸி ஹவர்ஸ் தான் அதிகமாக விரும்புகிறேன். உங்களுக்கு?
எனக்கு ஃப்ளெக்ஸி ஹவர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் இருக்கும், லைக் ரேஸ் பண்ணுறதுக்கு. நேற்றைய தலைமுறை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எது பிடிக்கும்? அதாவது 9 to 5 வேலை செய்கிறது பிடிக்குமா இல்லை ஃப்ளெக்ஸி ஹவர்ஸா? ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது தான் பிடிக்கும். ஏன்னா டைமிங் வந்து நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம். அண்ட் தென் ஆல்சோ மித்த காரியங்களையும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்யலாம். அண்ட் தென் டைம் வந்து உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் என்ன எப்படி வேணாலும் அதை உபயோகப்படுத்திக்கலாம். உங்களுக்கு சார் 9 to 5 வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா ஃப்ளெக்ஸி ஹவர்ஸ்ன்னு சொல்லும் போது எல்லாருமே அந்த பொறுப்போடு வந்து நம்ம வேலையை செய்யணுங்கிற சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த வார்த்தை ரொம்ப பரவலாக பேசப்படுற ஒன்றாக இருக்குது. ஒரு காலத்தில் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் மட்டுமே இருந்துச்சு. கோவிட் காலகட்டத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று அறிமுகமாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ரெண்டுமே கலந்து ஹைப்ரிட் அரேஞ்ச்மெண்ட்டாக பல இடங்களில் பல நிறுவனங்களில் இருக்குது. இன்றைய தலைமுறையினர் நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட நிறுவனத்தில் எப்படி இருக்குது? என்னோட நிறுவனத்தில் வந்து நான் வேலை பார்க்குற துறையில் வந்து கோவிடுக்கு முன்னாடி இருந்தே ஹைப்ரிட் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணணும், இல்லை ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. எல்லாமே வந்து ஆன்லைனில் இருக்குது, எல்லாமே வந்து க்ளவுட் சர்வீசஸில் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து எங்கேனாலும் ஒர்க் பண்ணிக்கலாம், ஃப்ளெக்சிபிள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு சார்? எனக்கு வந்து ஹைப்ரிட் தான். ஹைப்ரிட் பிடிச்சிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, என் வேலத்தில் 2 கலந்து ஹைப்ரிட். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும் இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்சது வந்து இந்த மிக்ஸ் பண்ண ஹைப்ரிட் அரேஞ்ச்மெண்ட். ஏன்னா பிள்ளைங்க இருக்கனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கொஞ்சம் ஜாகிள் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ ப்ரிஃபர் போத். சரி, நாளைய தலைமுறையினர்கிட்ட வருவோம். தம்பி நீங்கள் சொல்லுங்கள், எது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க? ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என் வேலை இடத்துல வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்னு இல்லை. ஏன்னா நான் லாஜிஸ்டிக்ஸ் செய்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஒர்க் ஆன் கிரவுண்ட் இஸ் த பெஸ்ட். இப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் அப்போ கூடயும் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான் நான் சூஸ். அப்பயும் ஒர்க் ஃப்ரம் வாய்ப்பு கொடுத்தாலும் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கம்மா. நான் வந்து ஒரு ஹைப்ரிட் அரேஞ்ச்மெண்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா சமீபத்தில் நான் ஒரு தனியார் ஃபார்மசூட்டிக்கல் நிறுவனத்தை வந்து இன்டர்ன்ஷிப் செய்தப்போ அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் கொடுத்தாங்க. எனக்கு ஏன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா அந்த கன்வீனியன்ஸ் இருக்குது. வந்து நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண தேவையில்லை வேலை இடத்துக்கு போகிறதுக்கு. நமக்கு வந்து தொழில்நுட்பம் வந்து ரொம்ப வளர்ந்துருக்கிறனால நம்ம வேலையை வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஆனால் ஆஃபீஸ்க்கு போகிறது வந்து நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கூடையும் நம்மளோட முதலாளிங்க கூட வந்து பேசுகிறதுக்கு டு பில் லைக் அ இன்க்ளூசிவ் என்வாயர்மெண்ட், ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங். அதுக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம். நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அவங்க 2 பேரும் சொன்ன மாதிரி தான், வீட்டுக்குள்ளே அறிஞ்சிருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ மிங்கிள் கொலீக்ஸ் கூட மிங்கிள் பண்ணலாம். அதாவது பார்க்கணும், அவங்க கூட பழகணும், அப்போ அவங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்க. வீட்டில் இருந்து வேலையா, பாரம்பரிய அலுவலகமா, இல்லை கலப்பு முறையா, எது சரி? யோசிச்சுக்கிட்டு இருங்க. இது நேற்று இன்று நாளை தலைமுறைகளின் குரல். அந்த காலத்துலலாம் வந்து ஒரு மீட்டிங் அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகணும், எல்லாரும் கூடுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் நடக்கும். ஆனால் இந்த பெருந்தொற்றுக்கு அப்புறம் அந்த மீட்டிங்கோட பரிமாணமே மாறிடுச்சு இல்லைங்களா? அதாவது ஜூம் மீட்டிங் இருக்குது, ஆன்லைன் மீட்டிங் இருக்குது, இந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? அதாவது ஆன்லைன் மீட்டிங்கா, இல்லை அவர் சொன்ன மாதிரி எனக்கு பார்க்கணும் பழகணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வந்து நேரில் போய் மீட்டிங் பண்ணுறது பெட்டராக தோணுது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கருத்துக்கள் பரிமாறிக்கலாம், பாடி லாங்குவேஜ் சொல்லுவாங்க, லாட் ஆஃப் திங்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஃபீட்பேக்ஸும் வந்து தேர் அண்ட் தேர் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜூமில் செய்யும்போது சூழ்நிலை எப்படி என்ன எதுன்னு ஒன்றும் அவ்வளோவா தெளிவாக தெரியாது. தெளிவாக தெரியாது, இதுதான் தெளிவாக தெரியாது அப்படிங்கிற. நீங்கள் சொல்லுங்கள் சார், எது இன்னும் இஃபெக்டிவ் அப்படின்னு நினைக்கிறீங்க? நேரடியாக போய் மீட் பண்ணுறதா, ஒரு மீட்டிங் செய்கிறதா, அல்லது ஆன்லைன் மீட்டிங்கில் அது இஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஆன்லைன் மீட்டிங்கில் இஃபெக்டிவாக இருக்கும். ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங்கில் டிஸ்அட்வான்டேஜ், நீங்கள் ஏதாவது ஒன்று தனிப்படையாக ஒருத்தவங்க கிட்ட ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னா அது செய்ய முடியாது. ஆன்லைன் மீட்டிங்கில் தனிப்படையாக கருத்து தெரிவிக்க சொன்னேன். கருத்துங்கிறது இப்போது தனியாக அவங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். ஆன்லைன் மீட்டிங்கில் இருக்கும்போது ஆன்லைனில் இருக்கும்போது தனியாக மெசேஜ் பண்ணலாம். உதாரணத்துக்கு 2 கம்பெனிக்காரவங்க உள்ளூர் நிர்வாகத்துக்காரவங்களே வந்து மீட்டிங் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து அங்கே உங்கள் சகத்துவ ஊழியரோட
சொல்ல வேண்டிய விஷயத்த அவங்களுக்கு தெரியக்கூடாதுனாக்கா நீங்கள் அங்கே சொல்ல முடியாது ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங்கில். ஆன்லைன் மீட்டிங்கில் நீங்கள் வேண்டாம் சொல்லலாம், அதை தனியாக நீங்கள் மெசேஜ் பண்ணி விட்டுடலாம் உங்களுக்கு. சரி, நாளை தலைமுறை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். உங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ் கோட் முக்கியமா வேலை செய்கிற இடத்துக்கு? ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ் ஃபார் த ஒகேஷன். ஸோ இப்போ நம்ம ஒரு மீட்டிங்கு போகிறோன்னா ஓகே ப்ரெசென்டபிள் அவங்க பார்ப்பாங்க. ஓகே இஸ் யூனோ புட் இன் எஃபர்ட் டு கம் அண்ட் மீட் அஸ். ஸோ இஸ் சீரியஸ். உங்களை பொறுத்த வரைக்கும் எது ப்ரெசென்டபிள்? ஸ்மார்ட் பேண்ட், நார்மல் டிஷர்ட், கவர்ட் ஷூஸ், இந்த மாதிரி கூட இஸ் ப்ரெசென்டபிள் டு மீ. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ப்ரொஃபஷனலிசம் வந்து நம்ம பார்க்குற வேலையில் இருக்கிற அணியிற உடையை தவிர, அதே சமயத்தில் வந்து சில பேர் வந்து அவங்க அந்த சுதந்திரம் கிடைக்கும் அவங்க வந்து பிடிச்ச உடையை போடும்போது. சில பேருக்கு வந்து கலாச்சார உடை போட பிடிக்கும் வேலைக்கு. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்கலான்னு எனக்கு தோணுது. ஒரு சில பேர் வேல் அவங்க மீட்டிங்கு சாரி கூட போட்டுட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவங்க சாரி அணிகிற ஒருத்தராக 30-40 ஆண்டுகள் இருந்ததுனால அது அவங்களுக்கு கம்ஃபர்ட்டையும் தாண்டி ஹலிமா, அதாவது அவங்களுக்கு எந்த உடை வந்து தன்னம்பிக்கையை கொடுக்குது, அவங்கள கரெக்டாக பிரதிநிதிக்குது அப்படிங்கிறதும் இருக்குது இல்லைங்களா? ஆனால் நீங்கள் என்ன கேட்டிங்கனாக்கா கம்பெனிக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இப்போ ஹாஸ்பிட்டலோட பார்த்திங்கன்னா அவங்க யூனிஃபார்ம் போட்டு தான் ஆகணும். நர்ஸ் என்ன மாரி உடுப்பு போடணும், டாக்டருங்க என்ன மாரி உடுப்பு போடணுன்னு. ஸோ இப்போ இவங்களாம் சொல்கிற மாரி இப்போ அவங்களுக்கு பிடிச்ச உடுப்பு போட்டு வந்தாக்கா எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. சும்மா வெளியில் போகிற வந்து டாக்டர் வேலைக்கு வந்திருக்கேன் அந்தமாரி இது வரும் பாருங்க. இப்போ என் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா யூனிஃபார்ம் இருக்குது. பட் நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி ஃப்ரைடே வந்து யூ கேன் வேர் டிஷர்ட். ஸோ அதனால் என்ன கேட்டிங்கனாக்கா டிபெண்ட் ஆன் த கம்பெனி. இப்போ கம்பெனியில் வந்து யூனிஃபார்மோட கம்பெனி இருந்தாக்கா ஹேவ் டு புட். ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து இன்டர்வியூக்கு போகிறதுக்குள்ளேயும் இப்போ உள்ள கலாச்சாரத்து இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜம்ப் சூட்டு வேற விதமாக இருக்காங்க. அவங்க ரொம்ப வித்தியாசமாக யோசிக்கிறாங்க. சரி, ஒரு வேலை செய்கிற இடம்னா இப்படி தான் இருக்கணும், இதுதான் சிறந்த வேலை செய்கிற இடம் அப்படின்னு பொதுமக்கள் எதை குறிப்பாக கூறுறாங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு வேலை இடம்னா அது எப்படி இருக்கணும்? ஒரு வேலை இடம்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல டீம் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பாஸ். நம்ம கூட வேலை செய்கிறவங்க வந்து முக்கியமாக நம்மளை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம கூட வேலை செய்கிற போது நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பின்னால் பேசாமல் எதாக இருந்தாலும் முன்னக்க அப்ஃப்ரான் பண்ணி பண்ணி பேசுகிறது அது நம்மளுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஐடியல் ஒர்க் பிளேஸ், ஒரு ஹாப்பி நல்ல டீம் ஒர்க் இருக்கணும், ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப் இருக்கணும், அண்ட் அப்ரோச்சபிள் பாஸ் இருந்தால் ஐ திங்க் இட்ஸ் அ குட் பிளேஸ் டு ஒர்க். டீம் ஒர்க் இருக்கணும், எல்லாம் சேர்ந்து செய்யணும் வேலை. டீம் ஒர்க். ஒருத்தங்க வந்து லேசியாக இருந்துட்டு ஒருத்தங்க ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்க நல்லதில்லை. ஐடியல் ஒர்க் பிளேஸ் எப்படி இருக்கணும்னா எல்லாரும் வந்து willing to teach, willing to learn அப்படி இருக்கணும். என்கரேஜிங்கான ஒரு பாஸ் இருந்தால் லைக் ஐ வுட் ப்ரிஃபர் டு ஒர்க் தேர். வேலை இடம் வந்து இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாஃப் அண்ட் மை பாஸ் எவ்ரி திங் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் காம்படிட்டிவ்லாம். அப்படின்னா ஒர்க் பண்ண வசதியாக நல்லா ஜாலியாக இருக்கும். இப்போ பார்த்தோம்னா எல்லாருமே வந்து பேசுகிறவங்க எல்லாருமே வந்து டைமிங்கை பற்றி பேசலை, அதாவது இந்த ட்ரெஸ் தான் போடணும் அதை பற்றி பேசலை. அவங்க சொன்னது எல்லாமே ஒரு நல்ல என்வாயரன்மெண்ட் இருக்கணும், ஒரு நல்ல டீம் ஒர்க் இருக்கணும், ஒரு நல்ல பாஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இங்கே நம்மளோட 3 தலைமுறையினர் இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஜெனரேஷனில் வந்து ஐடியலிஸ்டிக் ஒர்க் என்வாயரன்மெண்ட் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? நம்ம நாளைய தலைமுறையில் சார் நீங்கள் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்போம். நம்மளோட ஜெனரேஷன், உங்கள் ஜெனரேஷன் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள்? நானும் நம்மளோட ஜெனரேஷன் தான். உங்கள் ஜெனரேஷன் தான் சொல்கிறீங்க, உங்கள் ஜெனரேஷன் இல்லைங்கிறாங்க. நம்ம அதுக்கப்புறமா ஜெனரேஷன் தான் சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன் உங்கள் ஜெனரேஷன் சொல்கிறீங்க? எங்களோட தலைமுறையில வந்து இன்னும் அதிகமான ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ் இருக்கு. லைக் அதை பற்றி போன தலைமுறையில வந்து அவங்க வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றி பெருசாக பேசுறதும் இல்லை, அதே சமயத்தில் வந்து அந்த முதலாளிகளும் அதை பற்றி யோசிச்சதும் இல்லை. ஆனால் இப்போ வந்து அவங்க வேலையை தாண்டி ஊழியர்களோட வெல்பீங்கை பற்றி அவங்க யோசிக்கிறாங்க, அதுக்கான நிறைய முயற்சிகளும் எடுக்கிறாங்க. அதனால எங்களோட தலைமுறை வந்து ஒரு ஐடியலிஸ்டிக் வேலை கல்ச்சர் வந்து கிரியேட் பண்ணி. இன்றைய தலைமுறையினர் நீங்கள் இந்த கருத்தை ஒத்துக்கிறீங்களா? இல்லை, அதாவது அவங்க தலைமுறையில் தான் இருக்குன்றதை நான் ஒத்துக்கல. இன்றைய தலைமுறையிலும் இருக்குது, அவங்க தலைமுறையிலும் இருக்குது, நாளைய தலைமுறையிலும் இருக்குது. இப்போ நீங்கள் பொதுமக்கள் சொன்னது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா திறந்த வழி கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது, ஓப்பன் கல்ச்சர். அந்த ஓப்பன் கல்ச்சரில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸ் தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஓப்பன்னஸ். ஸோ யாருமே வந்து நம்ம ஒரு நாலேஜை வந்து எல்லார்ட்டையும் நம்ம ஷேர் பண்ணுறோம், அது வந்து ஓப்பன்னஸ். ரெண்டாவது வந்து இன்க்ளூசிவிட்டி. ஒரு கடைநிலை எம்ப்ளாயி வந்து
சொல்கிற கருத்தையும் வந்து சிஇஓ வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ யாருக்குனாலும் கருத்து சொல்லலாம். அது வந்து நல்ல கருத்தாக இருந்தால், கம்பெனியை வளர்க்கக்கூடிய கருத்தாக இருந்தால் எடுத்துக்கலாம். அது வந்து இன்க்ளூசிட்டி. இன்னொன்று வந்து அந்த ட்ரஸ்ட்டு. ஸோ ஒரு நம்பிக்கை அப்புறம் கண்டினியூஸ் லேர்னிங், இதெல்லாம் தான் வந்து அந்த ஒரு ஓப்பன் கல்ச்சரில் இருக்குது. அது வந்து இன்றைய தலைமுறையில் நிறைய ஆர்கனைசேஷனில் அது வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நாளைய கலாச்சாரத்துக்கும் அது வந்து அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நாங்கள் விதை போட்டோம், நீங்கள் மரமாக நிற்கிறீங்க, அதனால் விதை போட்டவங்களை என்றைக்குமே மறந்துடாதீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் சிறந்த வேலை கலாச்சாரம்னா எதுன்னு சொல்வீங்க? சிறந்த வேலை கலாச்சாரம்னா நம்ம வேலை இடத்துல உள்ள புரிந்துணர்வு, நம்பிக்கை, ட்ரஸ்ட்வர்தின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கலந்து நாங்கள் உருவாக்குனதுனால தான் நேற்று தான் இன்னைக்கு உள்ளதும் அவங்க தொடர்ந்து விதை போட்டேன் நீங்க மரம்னீங்க, இவங்கள மறந்துட்டீங்களா? அப்ப இவங்க ஆரம்பிச்சு விட்டீங்க. அப்ப விதை போட்டது இவங்களா நீங்க இல்ல சார். நீங்க என்ன சார் நாங்க போட்டோம் அவங்கள்ட்ட இருந்து நாங்க வந்து என்னென்னலாம் நாங்க வந்து மாற்றம் பண்ணணுமோ அதெல்லாம் மாற்றம் பண்ணி நாங்க வந்து அந்த விதையை வந்து நல்ல விதையை அங்கிட்ட அனுப்பிடுறோம். ஐக்யூ மட்டும் இருந்தால் போதாது, ஈக்யூவும் இருக்கணும். இமோஷனல் கொஷின்ஸ் இல்லாட்டி எவ்வளோ பெரிய ஐக்யூ இருந்தாலும் அவங்க சர்வைவ் பண்ண முடியாது. ஈக்யூ இருக்குங்கிறீங்க. ஐ மீன் எங்கள் காலத்தில் உள்ள பீப்புள் வந்து மோர் ஆஃப் ஈக்யூ இருக்கு அவங்களுக்கு. இமோஷனல் கொஷின்ஸ் அப்போ எந்த தலைமுறையினர்கிட்ட இல்லைங்கிறீங்க? இல்லைன்னு சொல்லல, கம்மியா இருக்கு. யாருக்கு கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்றைய தலைமுறை அவங்க தலைமுறையில் பார்த்தீங்கன்னா நாளையர் உங்க தலைமுறையில் அந்த ஒரு ஹைரார்கி இருக்கும், ஃபாலோ பண்ணீங்களா? அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதாவது இது பாஸ், நான் வந்து ஒரு பாஸ்ட்டை பேசினா வெளியில் போய் அந்த கேபின் பின்னாடி அப்படியே நான் வேலை செஞ்ச இடத்துல அந்த மாதிரி ஹைரார்கி கிடையாது. பிகாஸ் கமிஷனர் கூட வந்து தோளில் கை போட்டு பேசுவார். தே ட்ரீட் எவ்ரிபடி நார்மல். நம்ம என்ன வேலை பார்க்குறோம், கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்கிறோமா, அதுதான் முக்கியம். ஸோ அதர் தென் தட் நத்திங். ஆஃப்டர் ஒர்க் முடிச்சோன்னா வி ஆல் ஆர் ஜஸ்ட் லைக் ஃப்ரெண்ட்ஸ். அலுவலக எதிர்பார்ப்புகள், நல்ல முதலாளி அல்லது சிறந்த குழுவா? ஒரு இடைவெளிக்கு பிறகு இது நேற்று இன்று நாளை தலைமுறைகளின் குரல். ஹைரார்கி ஒரு நிறுவனத்தில் இருக்கும்போது அதனால பொறாம வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஹைரார்கி இருக்கிற நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் இருக்காது. அது இன்னோவேஷன் எப்படின்னா, யாருனாலும் அந்த ஒரு ஹைரார்கியை தாண்டி ஒரு நல்ல ஐடியா கொடுத்தா அவங்க ஏற்றுக்கணும். நாளைய தலைமுறை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அந்த கேள்விக்கு அப்படியா என்னன்னு கேக்குறீங்களா, இல்ல ஹைரார்கி என்னன்னு தெரியலையா? ஹைரார்கி என்னன்னு தெரியல. இது வந்து நம்ம என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. அவரோட அறியாமைன்னு சொல்றதா, இல்ல கபடத்தனம்னு சொல்றதா, இல்ல கள்ளங்கபடம் இல்லாம வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதான்னு தெரியல. அவங்க வேலையில அவங்க வேலை செய்யற இடத்துல அது இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே சகஜமா பழகுறாங்க, எல்லாருமே சரிசமமா. நீங்க உங்க பாஸ் என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க? அண்ணன்னு கூப்பிடுவீங்க. சார், நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டாகணும். நீங்க வந்து உங்க சுய கம்பெனில வேலை செய்றீங்களா, நீங்களே வந்து நான் வந்து ஒரு யூஎஸ் பேஸ்டு ஐடி மல்டிநேஷனல் கம்பெனி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க பாஸ் இல்லைல்ல? நான் வந்து டீம் லீடர். இப்போ நீங்கள் பாஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நான் பாஸாக இருந்தால் சந்தோஷமாக யார்ட்டுனாலும் எனக்கு கீழே இருக்கவனா அவனுக்கு கீழே இருக்கவன்ட்டு நான் போய் பேசுவேன். இல்லை, அப்படி நடந்துட்டு இருக்கு. அதாவது இது எப்படின்னா, நீங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு கேபின் இருக்கும், கியூபிக்கல்ஸ் இருக்கும். இப்போலாம் அது கிடையாது. இப்போலாம் வந்து யாருனாலும் உங்கள் பாஸும் பக்கத்தில் உட்காந்து வேலை பார்க்குறேன், நீங்கள் உட்காந்து பார்க்குறீங்க, வேலை பார்க்குறீங்க, ஏதாவது டக்குன்னு கேட்கணும்னா திரும்பி கேட்குறீங்க. ட்ரான்ஸ்பரன்சி இருக்கு கம்பெனி ஃபுல்லாகவே. அதாவது இப்போ சேட்டலைட் ஒர்க் சென்டர் அப்படிங்கிற இருக்கு. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆஃபீஸ் கிடையாது. அவங்க எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் வேலை செய்யலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பில்டிங்கில் தான் இருப்பாங்க. இன்னைக்கு இங்கே உட்காந்து வேலை செய்வாங்க, நாளைக்கு அங்கே உட்காந்து வேலை செய்வாங்க. ஹாட் டெஸ்கிங்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம அவர்கிட்ட கேட்டிருந்த அதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ நீங்கள் பாஸாக இருந்தால் எப்படி இருப்பீங்க? வெல், எல்லாரையும் அரவணைச்சு சந்தோஷமாக ஒரு குடும்பம் மாதிரி வேலை வாங்கணும்னு நினைப்பேன். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, அவங்களுக்கு பிரச்சனைனா அவங்களுக்கு சால்வ் பண்ணுறது. ஸோ அவங்க வந்து ப்ராப்ளம் இருந்தால் ஸ்டாஃப் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் முதலாளியாக இருந்தால் உங்கள் கம்பெனியில் என்ன பண்ணுவீங்க? இதே தான் செய்வீங்க. ஆமாம். அதாவது யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து என்கிட்ட பேசலாம், என்கிட்ட பழகலாம், என்கிட்ட ஏதாவது ஒரு கருத்தை சொல்லலாம், என்கிட்ட வந்து நீ செய்கிறது தப்புன்னு கூட சொல்லலாம்னு சொல்கிறீங்க. சொல்லலாம். நான் செய்கிறது தப்புனா யாராவது என்கிட்ட சொன்னால் தான் எனக்கு தெரியும். என்கிட்ட சொல்லலைன்னா எனக்கு தெரியாது. நான் அந்த தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஒர்க்கர்ஸ் யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. மேனேஜர்ஸ் சொல்ல மாட்டாங்க. பயம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்கிற விதம்னு ஒன்று இருக்கு.
ஆமாங்க சார். இப்போ நீங்கள் டிப்ளமேட்டிக்காக சொன்னாங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ என்னோட பாஸ் கிட்ட போயிட்டு நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. இப்போ அதே என்னோட சுப்பீரியனாக்கா சொல்லலாம் பேச்சுவாக்கில், ஏன்னா அவங்க கூட சேர்ந்து வேலை செய்கிறனால கொஞ்சம் ஓப்பனாக பேசலாம். அதே ஹையர் லெவல் பீப்புள்னாக்கா நீங்கள் பேசுகிறதுக்கு நம்ம தைரியம் வராது. இது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியும் இருக்கு. ஆனா இதே கேள்வியை பொதுமக்கள் கிட்ட கேட்டு இருந்தோம். நீங்க ஒரு நாள் முதலாளியா இருந்தீங்கன்னா நீங்க உங்க வேலை செய்யற இடத்துல என்ன மாத்துவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பொதுமக்கள் என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க ஒரு முதலாளினா உங்க வேலை இடத்துல எதை மாத்துவீங்க? முதலாளி அண்ணனா நான் ரொம்ப ஒர்க்குக்கு எல்லாத்துக்கும் லைக் ரிலாக்ஸாக பண்ணுற மாதிரி இதை கொடுப்பேன். முடிஞ்சா எக்ஸ்ட்ரா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வீக்கெண்ட் ஒன்று. இப்போ 5 ஒர்க்கிங் டேஸ் பதிலாக ஒரு 4 ஒர்க்கிங் டேஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். முதலாளியே இருந்தால் கண்டிப்பாக மாற்றுவேன். கற்றுக்கணும் புது ஆளுங்களை சொல்லி கொடுப்பேன். ஏன் ரொம்ப ஹாஷாக இருக்கக்கூடாது. நான் முதலாளியாக இருந்தால் என் வேலை இடத்துல வந்து வீக்கெண்ட்ஸ் வேலை செய்யக்கூடாது. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கம்பெனி அவுட்டிங் வெளியூரில் வைக்கலான்னு ஒரு பிளானில் இருப்பேன். இது ஓப்பன் கான்செப்ட் கல்ச்சர். ஓப்பன் கான்செப்ட்னா எல்லாருமே வந்து ஒரு டீமாக வேலை செய்கிற மாதிரி இருக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் தனித்தனியாக ஒரு ரூமில் போய் இல்லாமல் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கணும். எல்லாருமே சேர்ந்து அவங்கக்கிட்ட ஐடியாஸ் கேட்பேன். ஹவு டு இம்ப்ரூவ். ஸோ சம்டைம் நீங்கள் பாஸாக இருந்த பிரயோஜனம் இல்லை. மேபி உங்கள் ஒர்க்கருக்கு வந்து நல்ல ஐடியா இருக்கும். பெட்டர் ஐடியா தென் யூ. கிரவுண்டில் உள்ள என்னோட ஸ்டாஃப் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதோட ஒரு நல்ல அப்ரோச்சபிளான ஒரு பாஸாக இருக்கணும் டு பி. அண்ட் தென் ஐ திங்க் team bonding is more important. Maybe I think bringing them out for a holiday will be more, I think make them feel better and happy. அலிமா, மக்கள் சொன்னதை கேட்டு நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அதாவது ஒருத்தர் சொல்கிறாரு நான் வந்து என்னோட ஊழியர்களெல்லாம் ஹாலிடே அழைச்சிட்டு போகணுங்கிறாங்க, வேற ஒரு நாட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வீக்கெண்டே கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னோட மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா இருந்துச்சு, நான் உங்களை 5 நாள் ஒரு வாரத்தில் பார்க்குறேன், இதில் நான் உங்களோட ஹாலிடே வேற போகணுமா? 7 நாள் நான் உங்கள் முகத்தை ஒவ்வொரு நாளும் பார்க்கணுமா? ஹோட்டல் பிரேக்ஃபாஸ்ட் போகும்போதும் உங்கள் முகம் தான், வெளியே போகும்போதும் உங்கள் முகம் தான், வெளியூர் போகும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும்னாரு அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அங்கேயும் ஊழியர்கள் முகத்தை பார்த்தா எப்படி? ஆனால் என்ன கேட்டிங்கனாக்கா, என் ப்ரீவியஸ் கம்பெனியில் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து கம்பெனியோட டின்னர் வைப்பாங்க. ஸோ அது வந்து ஓவர்சீஸ் கொண்டு போவாங்க, லைக் மலேசியா, பாத்தாம். சார் மலேசியா பாத்தாம்லாம் ஓவர்சீஸ் இல்லை சார், அதெல்லாம் வந்து பக்கத்தில் அப்படி போயிட்டு வர்றது, டே ட்ரிப்பில் போயிட்டு வந்துடலாம். சிங்கப்பூரோட போய் சாப்பிட்றதோட சும்மா ஒரு கடல் தாண்டி போயிட்டு வந்து ஒரு நாள் போயிட்டு வர்றதுல வந்து ஓகேவா, பிரிட்ஜை தாண்டி போகிறது வந்து கடல் தாண்டி போகிறது அவருக்கு ஒரு ஃபீலிங். ஆக்சுவலி என் வேலையோட வந்து அந்த ஓவர்சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ எவ்ரி 2 years ஒன்ஸ் நம்ம கன்சியூமர் ஒரு கண்ட்ரியில் வந்து கொரியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா அந்த மாதிரி வந்து எவ்ரி 2 years ஒன்ஸ் நம்ம கம்பெனியோட நம்ம போவோம். ஸோ அங்கே வந்து நாட் டு என்ஜாய், அங்கே ஒரு டைம் வந்து ஒன் டே வந்து லைக் வேலை செஞ்சுட்டு தென் த நெக்ஸ்ட் டே வில் பி யோர் பாண்டிங் ஆஃப் யோர் டீம்ஸ் அண்ட் யோர் ஓன் ஷாப்பிங் அண்ட் ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். இன்றைய தலைமுறையில் இதை அனுபவிக்கிறோம் நாங்கள். ஏன்னா நான் வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா ஏதாவது எங்கள் கம்பெனியில் வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. முன்னாடி இருந்த கம்பெனி தான் அது எப்படின்னா போகாத நாட்டுக்கு போவோம் நாங்கள் வந்து. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணோம். வெளிநாட்டுக்கு போனால் தான் பாண்டிங் ஏற்படுமா? இல்லை, வெளிநாட்டு போகிறப்ப நீங்கள் வந்து என்னன்னா நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் இதை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க. ஏன்னா உள்ள இப்போ சிங்கப்பூரில் நம்ம வந்து எங்கேயாவது ரிட்ரீட் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போது தான் உங்களுக்கு ஒரு எஸ்கலேஷன் கால் வரும். இதே இது நீங்கள் ஒரு க்ரூஸ்லேயோ இல்லை ஒரு வெளிநாட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், க்ரூஸ் மொபைல் உங்களுக்கு எங்கே உங்களுக்கு கம்யூனிகேஷன் இல்லையோ அங்கே வந்து உங்களுக்கு அப்போ நீங்கள் அங்கே அவங்களோட பேசுகிறது ஒரு பாண்டிங்கு, ஒரு மற்றதை ஷேர் பண்ணுறது, ஒரு இடத்துக்கு போகிற சாப்பிட்றதெல்லாம் இருக்கும். இந்த உரையாடல் ரொம்ப சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கு. இந்த சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்கு இப்போ ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மோட நிகழ்ச்சியில் இணைய போறாங்க. அவங்கள வரவேற்கலாமா? விருது பெற்று 30 ஆண்டுகளா ரூபினிஸ் என்ற பெயரில் பல அழகு நிலையங்களை தொழில் முனைப்போடவும் திறமையோடவும் துணிவோடும் நடத்திட்டு வராங்க திருவாட்டி சிவராணி எம் ராஜாங்கம். ஐடியாஸ் நிர்வகிக்கிறதுலையும் ஐடியாஸை உருவாக்குறதுலையும் இவங்க திறமை வாய்ந்தவங்க. அவங்கள தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் ராணி. வணக்கம். இவ்வளவு நேரம் 3 தலைமுறையினர் என்ன சொன்னாங்க வேலையிட கலாச்சாரத்தை பத்தினு நீங்க உட்காந்து கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்களேன். ஓகே, ஸோ நான் வந்து என்னோடய துறையில் வரும்போது இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நானும் வந்துட்டு ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த வகையில் நேற்று தலைமுறை, இன்று தலைமுறை, நாளை தலைமுறை
இவங்க 3 பேரோட பர்செப்ஷன்ஸ் அண்ட் அவங்களோட ஒப்பீனியன் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. இதெல்லாம் நான் வந்துட்டு அக்ரி பண்ணுறேன் டோட்டலி, பிகாஸ் நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன். ஸோ இப்போ அந்த நாளை தலைமுறையோட வந்துட்டு நான் வந்து அவங்கள வச்சு வேலை செய்யும் போது அவங்களோட பர்செப்ஷன் எப்படி, அந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதெல்லாம் நான் வந்துட்டு அக்ரி பண்ணுறேன். இவங்க இருக்கிற இடத்துல கூட நான் இருந்திருக்கேன். ஸோ லைக் 9 to 5 ஐ லவ் வை நம்ம வந்துட்டு ஏன் அந்த இடத்துக்குள்ள போய் நிற்கணும். ஸோ லைக் சம்டைம்ஸ் அந்த என்வாயரன்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்ம எப்படி வந்து மோட்டிவேட் ஆகும். ஸோ ஹைராக்கிலாம் சொல்கிறீங்களே, அந்த ஹைராக்கி வந்து இவங்க இடத்துலேருந்து தான் நிறையா நான் கற்றுக்கிட்டேன். ஓகே, ஸோ பாஸ் நான் யார், பாஸ்க்கு கீழே யார்கிட்ட நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது we also want to climb the ladder. ஸோ அந்த லேடரை வந்துட்டு கிளைம் பண்ணோன்னு அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இப்போ வீட்டில் உட்காந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன்லாம் வரும்போது டிஃப்ரெண்ட் ஆகிடுது. ஸோ அவங்களே வந்துட்டு ரொம்ப இன்க்ளூசிவாக வராங்க. ஸோ ரொம்ப கற்றுக்கிற ஒரு அனுபவமாக கிடைக்காது. ஸோ இப்போ வந்து என்னோடய சேலஞ்ச் வந்து அந்த ஜென்ஸீஸ், இந்த இன்றைய தலைமுறையை வச்சு வேலை வாங்குறது இஸ் நாட் ஈஸி. போஸ்ட் கோவிட் ப்ரீ கோவிட் 48 மணி நேரம் வந்துட்டு ரிட்டெயிலில் வந்துட்டு வேலை வாங்குறது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நிறைய வந்துட்டு புஷ் பண்ண வேண்டியதில்லை. இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் இப்படி தான் வேலை செய்வேன் உங்களால் இப்போ அவங்க வந்து பாஸை சூஸ் பண்ணுற நிலைமை. ஆமாம், ஸோ நானும் நோ சாய்ஸ், பிகாஸ் அவங்கள வச்சு வேலை செய்யணுன்னாக்கா இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ நானும் வந்து அவங்க தரப்பில் நின்று வேலை செய்கிறேன். இப்போ நம்ம வந்து நிறையா கேட்டோம், எல்லோரும் ஒன்றே தான் சொல்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் பாஸ் வந்துட்டு ஜோவியில் இருக்கணும், பாஸ் வந்துட்டு நம்ம கூட சகஜமாக பழகணும், பாஸ் வந்து ஈஸியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. நிறைய அன்பும் அக்கறையும் நீங்கள் காட்டணும், அவங்களுக்கு அந்த ஆதரவை நீங்கள் தெரிவிக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி நீங்கள் பேசணும், அன்பான வார்த்தைகளையும் நீங்கள் போடணும். சரி, தக்க வைக்கிறத பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதில் இப்போ 30 ஆண்டுகள் ரூபினிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீண்ட காலமாக இருக்கிற ஊழியர்களும் உங்ககிட்ட இருக்காங்க, அதே நேரத்தில் இப்போ அண்மையில் சேர்ந்தவங்களும் உங்ககிட்ட இருக்காங்க. 20 ஆண்டுகள் வேலை செஞ்சவங்க தான் இன்னும் அதிகமாக விசுவாசமாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அல்லது இப்போ அண்மை காலகட்டத்தில் சேர்ந்தவங்க அவங்களும் விசுவாசமாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? விஸ்வாசம் ஓகே. ஸோ எப்படி இருந்தாலும் ஓகே, ரொம்ப காம்பேட்டிட்டிவாக ஆச்சு. இப்போ உள்ள பியூட்டி சிஸ்டம் இந்த நம்மளோட துறையை வந்து ரொம்ப காம்பேட்டிட்டிவாக ஆச்சு. ஸோ தே ஸ்பாயில் ஃபார் சாய்ஸஸ். ஸோ வெளியே போனாக்கா நம்ம சில்க் ஸ்கிட்ஸ் அதை வச்சுட்டு நிறையா போச் பண்ணுவாங்க. ஸோ அங்கே தான் நான் நிற்கிறேன். ஸோ வெரி டிஃபிகல்ட் டு ஐ டோன்ட் நோ அந்த ஸ்டாஃப் டேர்ன் ஓவர்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஸோ அவங்கள எப்படிலாம் நம்மக்கிட்டே வைக்கிறது அந்த மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்டு, நான் அந்த மாதிரி யோசிக்கும் போது ஸோ நான் வந்து ஒவ்வொரையும் ஒரு மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ போஸ்ட் கோவிட் ஓகே. ஸோ யங்ஸ்டர்ஸ் வரும்போது எனக்கு வந்துட்டு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு எனக்கு நிறைய வந்து ஒரு ரன்னிங் ஃபேக்டர் கொடுப்பாங்க. ஸோ மூவ் வித் தேம் ஓகே. ஸோ சீனியர்ஸ் வந்துட்டு எப்படி இருந்தாலும் ஓகே நம்மளுக்கு வேலை இருக்குது, நோ ப்ராப்ளம், கம்ஃபர்ட் ஜோன். அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிறதுனால அவங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்களே ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எஸ். ஸோ அதனால தான் நான் வந்து அவங்கள வந்து நிறைய வந்து ட்ரைனிங் போக சொல்லுவேன். ட்ரைனிங் போயிட்டு ஓகே நீங்கள் இந்த பொசிஷனில் இருங்க, இந்த பொசிஷனில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கோப்பெல்லாம் நான் கொடுத்துருவேன். ஸோ பிகாஸ் நானும் வந்து நிறையா கார்ப்பரேட்லலாம் வேலை செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். ஸோ எனக்கும் தெரியும் என்ன எப்படி இருந்துட்டு மோட்டிவேட் பண்ணுவேன்னு. இப்போ ஆதரிப்பு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எவ்வளோ தான் அனுசரித்தாலும், எவ்வளோ தான் எம்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப அன்பு காட்டணும், அளவு கடந்த அன்பு காட்டணும். அவங்களுக்கு வந்து அவங்க மேலே அதிகமாக நீங்கள் ஈடுபாடு காட்டினாலும் சில பேர் வந்து இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் வந்து உடனே வந்து ப்ரொமோஷனுக்காகவும் அதிக வேற இடத்துக்கு போயிடுறாங்க. இப்போ இது வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த விசுவாசம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதை விட பெட்டராக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தாவுறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து எப்பயுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிதுனாக்கா இங்கேயே இல்லாமல் ஓகே, நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ மூவ் ஆன் ஓகே,
பார்த்துட்டு வெளி உலகத்தை பார்த்துட்டு அப்புறம் வாங்க. ஸோ யங்ஸ்டர் முந்திலாம் வந்து ரூட்னீஸில் வந்து 18 வயசு 19 வயசுலலாம் சேர்ந்துருவாங்க, 30 வருஷத்துக்கு முன்னெல்லாம். ஓகே, அதாவது நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, போங்க போய் கற்றுக்கிட்டு திரும்பி வாங்க அப்படிங்கிறீங்க. அதே தான், அது நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். அந்த மாதிரி நிறைய பேர் திருப்பி வந்திருக்காங்க. Okay, பிகாஸ் திருப்பியும் வந்திருக்காங்க நிறைய பேர். பர்ஃபெக்டாக வந்து கரெக்டாக நம்ம மாடல் பண்ணணும் நம்ம பிஸ்னஸை. ஓகே, ஒர்க் அந்த வேலை இடத்த வந்துட்டு எப்படி, பிகாஸ் அந்த டேர்ன் ஓவரும் இருக்கக்கூடாது. ஸோ டேர்ன் ஓவர் இருந்தாக்கா இட்ஸ் நாட் குட். ஸோ நம்ம கல்ச்சரில் சம்திங் இஸ் ராங் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இதெல்லாம் செய்யணுன்னாக்கா நம்ம வந்து ஆஸ் பாஸஸ் உரிமையாளர்கள்லாம் வந்துட்டு ஃபுல்லாக அடாப்ட் பண்ணணும். அந்த அடாப்ஷனில் வந்துட்டு சீனியர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் என்னடா நம்மளுக்குலாம் இந்த மாதிரி ஒரு வசதிலாம் இல்லையே. ஸோ யூனோ இன்றைய தலைமுறை வந்து பிகாஸ் அதான் சொன்ன, அதாவது நீங்கள் குற்றவாளி ஸ்டாண்டில் நீங்களும் சரி அவங்களும் சரி நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்கள ஏற்றிட்டோம். பாவம் அவங்களை குற்றவாளி ஸ்டாண்டில் நம்மளை ஏற்றினாலும் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுருவோம். நான் நினைக்கிறேன் நேற்று மற்றும் இன்றைய தலைமுறையினர் வந்து லைக் அவங்க வேலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறனால அவங்க ஆரோக்கியத்துக்கு வந்து சில சமயம் அதெல்லாம் மீறி அவங்கள வற்புறுத்தி அவங்க வந்து வேலை செய்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். நம்ம நல்லா இருந்தால் தானே நம்ம வந்து சுவரை பத்திரமா பார்த்துக்கிறோம். ஆமாம், சித்திரம் வரைகிறத பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம். ஐ கம் ஃபர்ஸ்ட். ஆமாம், நம்ம வந்து சில சமயம் நம்மளாம் வந்துட்டு சீக்கோட வேலைக்கு போவோம். நல்ல ஒரு கருத்து, விசுவாசம் அப்படின்னு நீங்கள் சொல்லி இருந்தீங்க. இப்போ உங்கள் வேலை செய்கிற இடத்துலையே அந்த விசுவாசம் நிறைந்து அனுபவம் நிறைந்த பல ஊழியர்கள் இருக்காங்க. அனுபவம் சார்ந்த பதவி உயர்வை நீங்கள் நம்புறீங்களா, அல்லது ஒரு பட்டப்படிப்பை முடிச்சுட்டு உங்களுடைய வேலை செய்கிற இடத்துக்கு வராங்க அவங்களுக்கு பதவி உயர்வை கொடுக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அனுபவம், என்னை பொறுத்த வரைக்கும் அனுபவம் இஸ் இம்பார்ட்டன்ட், ஆட்டிடியூட் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் அவங்களுக்கு அந்த சான்றிதழ்கள் அவ்வளவா இல்லை. ஆனால் உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல தான் எல்லாமே கற்றுக்கிட்டாங்க, ஆனால் சான்றிதழ்கள் இல்லை. அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து நம்ம ஒரு மாதிரியா வந்துட்டு ட்ரெயின் பண்ணி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ப்ரொமோஷன் கொடுத்துருக்கோம் நிச்சயமாக. பிகாஸ் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து டக்கு அதான் சொல்கிறேன், மிந்தி இட்ஸ் லைக் அந்த வேலை எனக்கு வேணும், நான் சம்பாதிக்கணும், நான் வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டு சம்பளத்தை கொண்டு வரணும், அந்த மாதிரி வந்து அந்த அந்த இது இருந்தது, அந்த ட்ரைவ் இருந்தது. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அது இல்லை. I'm happy with what I have, okay? Because எல்லாமே கொடுத்தாச்சு அவங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு பார்த்து நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு we have the drive to do what best. ட்ரைவ்னு சொன்னீங்க. ஸோ அந்த ட்ரைவ் வந்து நாளைய தலைமுறையினர்கிட்ட அவ்வளோதான் இல்லை, அதனால் நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த தரப்பில் நீங்கள் வந்து எங்கள் கூட பல விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்காக உங்களுக்கு மிகவும் நன்றி. இன்றைக்கு நிறைய பயனுள்ள தகவல்களை நம்மோட ராணி பகிர்ந்து கொண்டாங்க. சரி, வேலையிட கலாச்சாரம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ பல வேலை இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வசதிகள் வந்து இருக்குது. ஒரு ஸ்னூக்கர் டேபிள் வச்சுருக்காங்க, ஒரு கவுச் இருக்குது, ஒரு ஸ்லீப்பிங் கார்னர் கூட சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா அந்த வேலை செய்கிற இடத்துல பல விதமான உணவு வகைகள் இருக்கும். என்னடா இது ஒரு பெரிய விசேஷமே நடக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை, அது அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உணவு வகைகள்லாம் இருக்குது, இலவசமாக வந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு ஒரு இடத்துல அவங்க ஒதுக்கி வச்சிருவாங்க. 4 மணி நேரம் நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு. இப்படிப்பட்ட பல வசதிகள் இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்யணும்னு ஆசைப்படுவீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? ஸ்டாஃப் வெல்ஃபேர் வந்து இஸ் அப்ரிஷியேட்டட், பட் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு செய்கிற வேலை பிடிச்சிருக்கணும். அண்ட் தென் உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு மீட் பண்ணணும், அதான் இம்பார்ட்டண்ட். ஸோ அப்படி இருந்தால் தான் அங்கே நான் வேலை செய்வேன். இது ஸ்டாஃப் வெல்ஃபேர் நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை உங்களை அந்த வேலையில் தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த வசதிகள்லாம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டாஃப் வெல்ஃபேர்னு சொல்லலாம். ட்ரைங் டு ரிக்ரூட், ஒரு ரிக்ரூட் பண்ணுற ஒரு டெக்டிக்காகவும் வச்சுக்கலாம். என்னுடைய பழைய சிஇஓ, இந்த சிஇஓவில் அவங்க ஒரு லேடி, அவங்களே வந்து ஒரு சர்வே எடுத்தாங்க ஆஃபீஸில். வாரத்தில் 2 நாள் உங்களுக்குலாம் மசாஜ் பண்ணுறதுக்கு ஆளுங்க கூப்பிட்டு வர வைக்கவா அப்படின்னு கேட்டாங்க. வேலை இடத்துக்கு ஓகே. ஸோ ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக. பட் யாரும் எடுக்கல. நீங்கள் சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து அந்த ஊழியர்களை தக்க வைக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு சலுகைகளை கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சலுகை இருக்குது, ஃப்ரீ ஃபுட் இருக்குது, மெசாஜ் சேர் வச்சுருக்காங்க, ஒரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு
மாற்றல ஒரு மாற்றம் அமையணுங்கிறதுக்காக ஊழியர்களையும் தக்க வைக்கலாங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு இது வச்சிருந்தாங்க. ஸோ தக்க வச்சுக்கிறதுக்காக இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு தக்க சொல்றீங்க. வைக்கிறதுக்காக. இன்றைய தலைமுறையினர் நீங்க சொல்லுங்க, இது ஒரு வெல்ஃபேரா இல்ல டெக்டிக்கா? நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து இப்போ என்னோட அலுவலகத்தில் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த பர்க்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து வேலை அலுவலகத்தில் நம்மளை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த உத்தின்னு வச்சுக்கோங்க இது வந்து. ஆனால் அது வந்து நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அது டெக்டிக்கா இருந்தாலும் பரவாயில்லப்பா, எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. உங்களுக்கு வந்து வீட்டிலேருந்து வேலை பார்க்கலாம். அதை நீங்கள் டெய்லி போய் நீங்கள் அதை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. மற்ற நேரத்தில் நீங்கள் வந்து வீட்டிலேருந்து வேலை பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கீங்க, அவ்வளோதான். வின் சிச்சுவேஷன் சொல்லலாம். உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு, வேலை செய்ய இடத்துக்கும் சந்தோஷமா இருக்கு, நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போக மாட்டீங்க அப்படின்னு. ஆமாம். சரி சார், நீங்கள் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வெல்ஃபேர் நான் இது பண்ணிக்குவேன். ஸோ இது ஒரு உத்தின்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு உக்தி. ஆமாம், கரெக்ட். ஸோ ஆனால் இது பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லோக்கல் கம்பெனி யூஸ்வலி ரொம்ப வெரி குறைவு. இதெல்லாம் யார் செய்வானாக்கா தோஸ் ஓவர்சீஸோட கம்பெனி, பிக் ஆர்கனைசேஷன் கம்பெனி இருக்குல்ல. ஸோ இப்போ அவங்க இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் கூடயும் வெளியூரில் வேலை செய்கிறப்ப அங்கே வந்து உள்ளே ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கும். ஒரு நாளைக்கு 2 கேன்ஸை தவிர குடிக்க முடியாது. சரி, நீங்கள் வந்து கேன்ஸுக்கு போயிட்டீங்க. நம்ம நாளைய தலைமுறையினர்கிட்ட கேட்போம். சொல்லுங்கள் தம்பி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உக்தின்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒரு விதமான உங்கள் மேலே இருக்கிற அக்கறையா? என்னை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டும் கலந்துன்னு நினைக்கிறேன். அது அந்த இன்சென்டிவை பொறுத்து இருக்குது. சில சமயம் சாப்பாடு கொடுக்கறது வந்து அந்த உங்களுக்கு சாப்பாடு பிடிச்சிருந்தா பிடிக்கும், தக்க வைக்கிறதுக்காக தக்க வச்சுக்க மாட்டீங்க, இருக்க மாட்டீங்க அங்கே. அது ஒவ்வொருத்தங்களோட விருப்பங்களை பொறுத்து இருக்குது. ஆனால் இப்போ சில நிறுவனங்கள் வந்து புதுசாக ஜிம்ஸ் எல்லாம் திறந்துருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு இன்சென்டிவ் வந்து கண்டிப்பாக ஊழியர்கள் மேலே இருக்கிற ஸ்டாஃப் வெல்ஃபேர்னு நினைக்கிறேன். உங்களை கவரணும்னா ஜிம் திறக்கணும், அதுவும் ஒரு யுக்தின்னு கூட சொல்லலாம், வெல்ஃபேர்னு கூட சொல்லிக்கலாம். வேலையிட கலாச்சாரத்தை பற்றி பலவற்றை நம்ம பேசி இருந்தோம். வேலையிட கலாச்சாரம்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எது உங்களை தக்க வைக்கும், எப்படிப்பட்ட வசதிகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதே நேரத்தில் நம்ம எப்படிப்பட்ட ட்ரெஸ் கோட் அணியணும், ஒரு ட்ரெஸ் கோட் ஒருத்தருடைய உற்பத்தி திறனை நிர்ணயிக்குதா அப்படின்னு பல பேரும் நீங்கள் பல விதமான கருத்துக்களை முன் வச்சு இருந்தீங்க. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப அழகாக பேசி இருந்தீங்க. ப்ரொமோஷன்ஸ் பற்றியும் நீங்கள் சொல்லி இருந்தீங்க, கரியர் பில்டிங் பற்றி சொல்லியிருந்தீங்க, ஒரு க்ரோத்துக்கு வந்து எது முட்டுக்கட்டையாக இருக்குது, ஒருத்தவங்களுடைய விசுவாசம் வந்து பல ஆண்டுகள் அவங்க இருந்தால் தான் அதை நிர்ணயிக்குதான்னு, இப்படி பல நல்ல கருத்துக்களை முன் வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். 8 to 5 ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஹைப்ரிட் அப்படின்ட்டு காலத்துக்கு ஏற்ப வேலையிட கலாச்சாரங்கள் மாறிக்கிட்டே வருது. அடுத்தது என்ன நீங்களும் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இங்கே வந்தவங்க அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க, நீங்களும் உங்களோட அனுபவத்தை பற்றி யோசிங்க. அதுவரை நேற்று என்பதை கற்றறிவோம், இன்று என்பதை புரிந்துணர்வோம், நாளை என்பதை தெளிந்து கடப்போம். இது நேற்று இன்று நாளை தலைமுறைகளின் குரல். நேற்று என்று சொல்லும் பொழுது பல நினைவுகள் கொண்ட பொழுது பகலினை இரவுகள் தழுவிய கனவுகள் மறக்க கூடுமா?